வணக்கம். குளோபல் சக்தியுடன் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போன குடும்பங்களை தாம் சந்தித்ததன் பின்னர் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் விசேட குழு குற்றச்சாட்டு. ஒழுங்கு பத்திரத்திற்கு அமைய வடமாகாண சபை இயங்கவில்லை என வடமாகாண எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டல். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த 14 இந்திய மீனவர்கள் யாழ் நெடுந்தீவில் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். காணாமல் போன குடும்பங்களை தாம் சந்தித்ததன் பின்னர் அந்த குடும்பங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழுவினர் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். காணாமல் போனோரின் குடும்பங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கடந்த 10 நாட்களாக இடம்பெற்ற கலந்துரையாடலில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் வெளிப்படுத்தினர். The working group is positively encouraged by the recent actions taken by this government. இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நாம் வரவேற்கின்றோம். இலங்கையில் கடந்த சில தசாப்தங்களாக பலவந்த காணாமல் போதல்கள் பாரியளவிலும் திட்டமிடப்பட்ட அடிப்படையிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன குடும்பங்களை நாம் சந்தித்ததன் பின்னர் அது தொடர்பில் அந்த குடும்பங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாம் அறிகின்றோம். இது ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். ஏனெனில் இந்த சட்டத்தில் உள்ளடங்கியுள்ள சில சரத்துக்கள் பலவந்தம் காணாமல் போதல்களுக்கு காரணமாக அமைவதுடன் காணாமல் போதலுக்கான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. நேற்றைய தினம் நாம் ஜனாதிபதியை சந்தித்த போது எமது விசாரணைகளில் நாம் அறிந்த விடயங்களை 4 விடயதானங்களில் சுருக்கி தெளிவுபடுத்தினோம். அவை வேதனை, அவநம்பிக்கை, பயம் மற்றும் நம்பிக்கை என்பனவாகும். பாரிய புதைகுழிகள் காணப்பட்ட சில இடங்கள் மற்றும் அங்குள்ள சடலங்களை தோண்டி எடுத்தல் அல்லது மரபணு பரிசோதனைகளின் போது பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப வளங்கள் தொடர்பிலும் நாம் அவதானம் செலுத்தினோம். காணாமற் போனோரின் உறவினர்களது வேண்டுகோளோ அல்லது விருப்பமோ இல்லாமல் காணாமற் போனவர்களுக்கான மரண அத்தாட்சி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் எமது குழுவுக்கு அறிய கிடைத்தது. Concerned that in many instances the death certificate were sent to the family members without their express request or information. இந்த சந்திப்பின் போது திருகோணமலை கடற்படை முகாம் தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது. திருகோணமலையில் உள்ள சித்திரவதை முகாமில் ஆக குறைந்தது 2010 ஆண்டு வரை ஆட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமைக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. At least until 2010, because there were indications that people had been there at that time. If I could just mention that there were அது தொடர்பில் மேலும் கூற வேண்டுமாயின் அந்த முகாமில் 12க்கும் அதிகமான சிறை கூடங்களை அவதானித்தோம். அங்குள்ள பல கட்டிடங்களிலும் சிறை கூடங்கள் காணப்பட்டன. மேலும் இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பது தொடர்பிலும் இதுவரை எந்த காலப்பகுதி வரை அவை பாவனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன என்பன தொடர்பிலும் எமக்கு தெளிவாக தெரியாது. We don't know how long back has it started to be used, and we 2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விசேட அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நாளை காலை 9:30 மணியளவில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தின் போது வரவு செலவு திட்டம் தொடர்பான அமைச்சரவை அனுமதி பெறவுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இதேவேளை வரவு செலவு திட்டம் தவிர வேறு எந்த விடயம் தொடர்பிலும் நாளைய தினம் கலந்துரையாடப்பட மாட்டாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சரினால் நாளை 2 மணியளவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜராகியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சிக்கு 200 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் சாட்சிகளை பதிவு செய்வதற்கு நாமல் ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற அழைப்பினை ஏற்று பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வருகை தந்திருந்தார்.
අද දින කොමිෂන් සභාවේ පසුගිය කොමිෂන් சட்டத்தரணிகளால் கடந்த கால அறிக்கை சமர்ப்பிக்கப்படாததன் காரணமாக ஆணைக்குழுவின் இன்றைய நாளுக்கான விசாரணைகள் நாளைய தினம் ஒத்திவைப்பதற்கு சட்டத்தரணிகள் தீர்மானித்துள்ளனர். ஆணைக்குழுவும் இதனை தீர்மானித்துள்ளது. නිතිතුන් තීරණය කරා. කොමිෂන් සභාව තීරණය කරා. ஒழுங்கு பத்திரத்திற்கு அமைய வடமாகாண சபை இயங்கவில்லை என வடமாகாண எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. கைதடியில் அமைந்துள்ள மாகாண சபை கட்டடத்தில் தற்போது இடம்பெறும் அமர்வின் போதே வடமாகாண எதிர்க்கட்சி தலைவர் சி.என். தவராஜா இதனை குறிப்பிட்டதாக அங்கிருக்கும் ஒரு பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வடமாகாண சபையினுடைய 38வது அமர்வு இன்று காலை 10 மணியளவிலே கைதடியில் உள்ள பேரவைச் செயலகத்திலே ஆரம்பமாகியது. ஆரம்ப உரையாற்றிய அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் மாகாண சபை அமர்வுகள் இடம்பெறுகின்ற தினங்களிலே வேறு எந்த நிகழ்வுகளையும் நிர்ணயிக்க வேண்டாம் என்று அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சி. தவராசா இன்றைய அமர்வுகளிலும் அதிகமான அமைச்சர்களின் செயலாளர்கள் வருகை தரவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதன்போது கல்வி அமைச்சர் தானா குருகுலராஜா சபை அமர்வுகள் தொடர்பான திகதிகளை 2 மாதங்களுக்கு முன்னர் அறிய தந்தால் இலகுவாக அதனை நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து வடமாகாணத்தில் நிலை வருகின்ற குடிநீர் பிரச்சனை சம்பந்தமாக சபையிலே விவாதம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தினார் எம். கே. சிவாஜிலிங்கம். அவரது கருத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சி. தவராசாவும் ஆதரித்தார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் நேரம் ஆரம்பமாகியது. இந்த நேரத்திலே ஆளுங்கட்சி உறுப்பினர் அஸ்மின் ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பினார். ஒரே அமர்வில் ஒரு அமைச்சரிடம் 3 வினாக்களுக்கு மேல் எழுப்ப முடியாது என்றும் தொடுக்கின்ற வினாக்கள் குறித்து அமைச்சர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சி. தவராசா இந்த சபையில் ஒழுங்கு பத்திரத்திற்கு ஏற்றவாறாக ஒன்றுமே இடம்பெறுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதன்போது கருத்து தெரிவித்த முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன் எதிர்க்கட்சித் தலைவருடைய 5 வினாக்களுக்குமான விடைகள் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் முதலில் பிரதம செயலாளரிடம் கேட்டறியும்படியும் முடியாத பட்சத்திலே தான் கூறுவதாகவும் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் உங்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளை மறைக்க பார்க்கிறீர்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் உறுப்பினர்கள் எழுப்புகின்ற வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு அமைச்சர்களுக்கு உண்டு என்பதை குறிப்பிட்டார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் இது விடயம் தொடர்பாக விவாதிக்க ஊடகங்கள் முன்பு வருமாறு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதன் காரணமாக சபையிலே சில நிமிடங்கள் சலசலப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் அதனை அவைத்தலைவர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக கைதடியில் இருந்து கதிராமத்தையன் ரஜினிகாந்தன். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த 14 இந்திய மீனவர்கள் யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரின் உதவியுடன் கடலோர காவற்படையினரால் குறித்த மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களில் 3 ரோலர் படகுகளும் கடலோர காவற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கடற்தொழில் திணைக்களத்தினரிடம் அவர்களை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். பொறுப்பேற்க உள்ள இந்திய மீனவர்களை விசாரணைகளின் பின்னர் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். கொரோனாவை மீதோட்ட முலவில் உள்ள 55வது தோட்டத்திற்கு அருகிலுள்ள வடிகான் ஒன்றில் மிதந்த எண்ணெயினால் பரவிய தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீ பரவியதற்கான காரணத்தை கண்டறியும் நோக்கில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை 9 மணியளவில் ஏற்பட்ட தீயினால் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டை மாநகர சபையின் பிராந்திய தீயணைப்பு திணைக்களத்தினர் இந்த தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு படைப்பிரிவின் பிரதேச தீயணைப்பு அதிகாரி R.P. விஜயசுந்தர தெரிவித்துள்ளார். தீ பரவியதில் அதிவலு கொண்ட மின்கடத்தி பாதிப்படைந்துள்ளது. குறிப்பிட்ட வடிகாலில் கலந்துள்ள எண்ணெய் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக கொழும்பு தீயணைப்பு படைப்பிரிவின் பிரதேச தீயணைப்பு அதிகாரி R.P. விஜயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து கட்டமைப்புகள் உரிய முறையில் பேணப்படாத பல கிராமங்கள் இற்றைய அளவிலும் காணப்படுகின்றமை கவலைக்குரியது. முல்லைத்தீவு பொன்னகர் கிராமமும் இதற்கு விதிவிலக்கல்ல. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பொன்னகர் கிராமமே இது. இந்த கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்களை சேர்ந்த 600 பேர் வசித்து வருகின்றனர். கூலித் தொழில் மூலம் தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்லும் பொன்னகர் கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் வாழ்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த கிராமத்தில் காணப்படும் பிரதான வீதியின் நிலை எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவானது. மழையுடனான வானிலை நிலவுகின்றமையால் இந்த வீதி அரிப்புக்குள்ளாகி மணல் பாதையாக காணப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதனால் குறித்த பாதையை பயன்படுத்தும் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். பாடசாலை செல்லும் மாணவர்கள் இந்த வீதியை பயன்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினை காரணமாக நடந்தே செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
காட்டுக்குள்ளால கிரவல் ரோட்டால நடந்து போனா சரி, இல்லையண்டா சைக்கிள்ல போனா சரி, இல்ல ஓடி போனா சரி. அதுக்கு பிறகுதான் நாங்க மெயின் ரோட்டை காணுவோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்க போனாலும் சரிதான். இப்படி கொண்டு எங்களை இருத்தி போட்டு நாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போய்க்கல இந்த பிள்ளைகள் என்ன கவலைப்பட்டு இங்க இருந்து நடந்து போகுதுகள். இதை அட்டி பாப்பாரம் இல்ல. இப்படி ஒரு பின்தங்கின கிராமம் மாதிரி ஒரு பொது கிணத்துல 10-20 குடும்பம். சில கிணத்துல தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்கு, சில கிணத்துல துப்புரவா தண்ணி இல்ல. எங்களுக்கு இந்த ரோட்டு இந்த பிரதானமான விஷயம் இந்த ரோட்டு தான். ஏன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் எதிர்காலத்தையாவது கருத்துல கொண்டு இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஆனா இதுல சைக்கிள் வளம் கூட இல்ல. எங்களை இந்த கிராமத்தில் இருக்கிறவ எல்லாரும் போரால பாதிக்கப்பட்டு வெளிநாட்டு உதவிகளோ அல்லாட்டி சகோதர உதவிகளோ அல்லது வெளியில தோட்டக்காணி வயல்காணி இருக்கிற அப்படியோ இல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் காணி இல்லாதவைகளும் ஊனமுற்றவர்கள், கணவன் மனைவி இழந்தவர்கள், மனைவி கணவனை இழந்தவர்கள், கை இழந்தவர்கள், கால் இழந்தவர்கள், அப்படியான குடும்பங்கள்லாம் இந்த 50 வீடு திட்டத்துக்கு இருக்குது. அப்ப அப்படி இருக்க ஒரு தடவை நாங்கள் ஒலிம்பி இந்த பெரிய ரோட்டை பார்க்க முடியாத நிலைமையில உள்ள குடும்பங்களை தான் இங்க இருத்திருக்காங்க. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அன்றாட வாழ்வினை கொண்டு செல்லும் தமக்கு உரிய அதிகாரிகள் எப்போது தீர்வினை பெற்றுத் தருவார்கள் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் முல்லைத்தீவு பொன்னகர் கிராம மக்கள். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.